ஐயோ கடவுளே, நாளே நாள் ஒரு பொம்பளை பிறந்தேன். கமலாக்கா, ஐயோ அதுகளும் பூட்டி போட்டு படுத்துடுது. நான் இப்ப என்ன செய்யறது? மின்சார சபையில போஸ்டா தொங்கி இரவு வால் பார்க்காம மழை வெயில் பார்க்காம கஷ்டப்பட்டு சேர்த்தது. இப்போ உனக்கு இதான பிரச்சனை? இப்ப அடிச்சு வச்சா எல்லாம் சரி வருமா? அம்மா அம்மா உன்னை கோயில் அங்க இங்க டேத்திக்கொண்டு போவன் தானே அம்மா? அதொட்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கு கால் இருக்கு, நடந்து போவா. கொலை குற்றம் நடந்திருக்குது. சரி, அவரை விசாரிக்க வேண்டாம். கரு கரு கருப்பாயி நீ வெறுத்தது ஏன் கருப்பாயி? உங்களுக்கு என்ன நடந்தது? நானும் பாக்குறேன் ஒரு முன்னாளா பூஜை உம்மட்டை முடிச்சோன்னு நீ கலைக்குமா போலே வேலை செய்யறேன். அம்மாவா கொஞ்சம் மணி நேரம் யோசிச்சு பாத்துக்க. என்ன என்ன பிரச்சனை சொல்லுங்க. வந்தாள் பாவம், பார்க்காம கஷ்டப்பட்டு உழைச்சது. அதுக்கு போய் இந்த வேலை செய்து ஒண்ணு வந்து நிக்கிற. இப்ப உனக்கு தேவையோ? அம்மா உங்களுக்கு என்ன பிரச்சனை? அம்மா லட்ரியா தன்னாலதான் படிக்கலாம போச்சுண்டாலும் ஏண்டாலும் படிச்சு நல்ல நிலைமைக்கு வரணும். அந்த எவ்வளவு பாடுபட்டது. ஆனா நீ நல்லா படிச்சனு. இப்ப படிப்ப வேலை நடத்தி போட்டு ஊர் சுற்றி படுத்துறீங்க. இப்ப உனக்கு புது தேவையோ? அம்மா படிக்கிற கதெல்லாம் கூட பள்ளிக்கூடம் டீச்சர் தேர்ந்தெடுக்க பிரச்சனை எதுவும் அது சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன இவ்வளவு அவமானப்படுத்துற உங்களுக்கு தெரியும் தானே? நீ படிக்க பள்ளிக்கூடத்தை கூட சொல்ற என்ன? அங்க படிச்ச பிள்ளைகளோட பாஸ் பண்ணு. அந்த பாஸ் பண்ண பிள்ளைல கூட்டிக்கொண்டு இந்த வீட்டுல வச்சு கொண்டிரு. வீரண்டவர் வாகனம் நிக்கத்தானே அம்மா வேணும். எந்த பட்படிகள் முக்காவாசி பேர் எடுத்து ஓடி பழுதாக்கியும் போட்டாங்களாம். நான் இப்பதான் எடுத்தது. காசுக்கு வந்து நிக்கா இந்நேரம் உழைச்சுக்கிட்டான். அதுல ஓடு. இனி இவன் உழைக்க போறேன். நீ பெட்ரோலுக்கு அதிகமாக என்னட்ட வந்து நிற்கா. அம்மா எனக்கு கை கால் இருக்குது. நான் உழைச்சேன் தலைவரை நான் பார்ப்பேன். சரியே முதல்ல போற துணியா அம்மா அம்மா உன்னை கோயில் அங்க இங்க டேத்திக்கொண்டு போவன் தானே அம்மா? அதொட்டும் எனக்கு தேவையில்லை. எனக்கு கால் இருக்கு, நடந்து போவா. வேணுண்ட அம்மா 15 அம்மா எல்லாம் அவங்களுக்கு லோன் எடுத்து வாங்கி கொடுத்த அப்பா எனக்குன்னு சேர்த்து வச்ச கால் தான். ஏதோ நீங்க கடன்பட்ட மாதிரி உங்களோட கதை. அப்ப நீ போய் அவளோட இரு. அந்த பாவம் மின்சார சபையில போஸ்டா தொங்கி இரவு வால் பார்க்காம மழை வெயில் பார்க்காம கஷ்டப்பட்டு சேர்த்தது. அதுக்கு போய் இந்த வேலை செய்தோட்டு பார்த்து
உனக்கு இதான பிரச்சனை ஆ இப்ப அடிச்சு வச்சா எல்லாம் சரி வருமா ஓ உடம்பி வேலைனா நீ உழைச்சுவாங்க சொல்லுங்க அம்மா புறா சொல்லி கொண்டு இருந்தாது எதுக்கும் தானே வேண்டு ஹலோ அம்மா மச்சான் ஓடா வீடியோ கால் வா வீடியோ ஓண்டா எடுத்தாச்சு என்ன வெளியில கொண்டு வரும் எனக்கு பிசார் மச்சான் ஏற்கனவே அவனுக்கு கத்தி கொண்டு நிக்குது வெளியில கொண்டு வர ஐடியா இல்ல அவன் சண்டாளுக்கு முன்னா அவசரப்படுத்த மச்சான் விட ரெண்டு கிரவுண்ட் கூட போடல மச்சான் சரியோ You சிக்கல் பை நான் கொண்டு வரேன் போயிடுறேன் பை கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட மாட்டேன் தொட்டா நானும் விட மாட்டேன் சிரி பழகா சிரிப்பது என் சிறு பழகா விட மாட்டேன் நீ தொடாம நான் விட மாட்டேன் சுத்து நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு நான் இருக்க பொட்டிக்கலாமா சிரி பழகா சிரிப்பது என் சிறு பழகா விட மாட்டேன் நீ தொடாம நான் விட மாட்டேன் சுத்து நெருப்பு போல ஒட்டிக்கலாமா பஞ்சு நான் இருக்க பொட்டிக்கலாமா வீட்டுக்காரர் தம்பி மோட்டர் நிக்கிறதா என்ன மோட்டர் கேக்குது என்ன நம்பர் அம்மா இல்லையா அது போலீஸியே அம்மா வாங்கம்மா அப்பா நான் போலீஸ் இது உங்களோட மகன் போட்டு செய்யல எங்க வாங்கினீங்க அம்மா என்னென்றால் 5 நாளைக்கு முதல் இந்த மோட்டர் சைக்கிளில் போய் வாழ்வெட்டு நடந்தது அதோட 2 வீட்டுல கலவை பண்ணிச்சிருக்கீங்க சரியா சரி கொலை குற்றம் நடந்திருக்குது சரி அவரை விசாரிக்க வேண்டாம் நாங்கள் ஆளை கூட்டிக் கொண்டு போறோம் நீங்கள் அங்க வாங்க தம்பியார் எல்லாம் கொண்டு அங்க வாங்க இந்த பிள்ளை எப்படி
தம்பி வேற அம்மா எல்லாத்தையும் கொண்டு பிடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு வாங்க. வேற வேற வேற. சார், இந்த இரவு நேரத்துல நான் காலங்க ஸ்டேஷனுக்கு கூட்டிக் கொண்டு வரேன் சார். உள்ள விட்டுட்டு போங்க சார். அம்மா உங்களுக்கு சொல்றத கேட்க இல்லையா? பிடி அங்க வாங்க. இப்ப எங்கடியாக வரீங்க பைக்கை கொடுங்க. வேற அம்மா சார், வேற, வேற, அம்மா சார். அம்மா சொல்றத கேட்க இல்லையா? சார், எல்லாம் என்ற தலைவிதி. ஐயோ, இந்த இரவு நேரத்துல நான் எங்க போறது, எங்க வாழ்ந்துட்டு எனக்கு ஒண்ணும் தெரியல. அந்தாலும் போய் சேர்ந்துட்டது. நான் ஒரு பொம்பளையா தனியா கஷ்டப்பட வேண்டியிருக்காங்க. கமலாக்கா, கமலாக்கா. ஐயோ, அதுகளும் பூட்டி போட்டு படுத்துடுதல். நான் இப்ப என்ன செய்யறது? மாமி, மாமி. ஐயோ, அதோட டிவிய போட்டுட்டு நிக்குதால அந்த கண்ணாடி கவுகால போட்டுட்டாங்க இல்ல. ஐயோ கடவுளே, நானே நான் ஒரு பொம்பளை அப்படின் கடவுளே.